டேய் கணிதா, இப்படி செட் பிரேசஸ்க்குள்ள 1,2னாலும் 2,1னாலும் ஒன்று தான், அது ரெண்டும் ஈக்குவல் தான். ஆனா பேராந்தசிஸ்குள்ள 1,2வும் 2,1 வந்துச்சுன்னா அது ஈக்குவல் கிடையாது. என்ன சார் குழப்புறீங்க? கார்ட்டீசியன் பிளேன் கூட எடுத்துக்கோ. இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னோட ஒய் ஆக்சிஸ். இந்த பிளேன்ல 1,2ங்கிற பாயிண்ட் என்னது? 1னா எக்ஸ்ல 1 யூனிட், ஒய்ல 2 யூனிட்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் 1,2. 2,1ங்கிறது என்னது? எக்ஸ்ல 2 யூனிட், ஒய்ல 1 யூனிட். அப்படின்னா இந்த பாயிண்ட் வரும் 2,1. இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒன்னா? வேற வேற பாயிண்ட் தானே. அதான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ காலையில யூனிஃபார்ம் போடுறதுலயே ஒரு ஆர்டர் இருக்குது. ஷூ சாக்ஸ், சாக்ஸ் ஷூ, இது ரெண்டும் ஒன்னா? ஷூ போட்டுட்டு சாக்ஸ் போடுறதும் சாக்ஸ் போட்டுட்டு ஷூ போடுறதும் ஒன்னா கிடையாது. நம்ம எப்பயுமே சாக்ஸ் போட்டுட்டு தான் ஷூ போடுவோம். இது வந்து வியர் பண்ணும் போது நம்ம எடுத்துக்கிற ஆர்டர், வியரிங் ஆர்டர். அங்க போய் ஷூ சாக்ஸ் போட்டா வராது. ஷூவை போட்டுட்டு மேல சாக்ஸ் போட்டா உன பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. சரி, நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஷூ சாக்ஸ் இது எப்போ வர்ற ஆர்டர்னா, நம்ம ரிமூவ் பண்ணும் போது வர்ற ஆர்டர். இப்ப சாக்ஸ கலட்டுன்னு சொன்னாலும் நீ ஷூவை கலட்டின பிறகுதான் சாக்ஸ கலட்ட முடியும். சோ அதுதான் ஷூ சாக்ஸ். இது வந்து ரிமூவிங் ஆர்டர். சோ இப்படி ஏதோ ஒரு ஆர்டர் அதுல இருந்தாலே அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். சார் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். ஜே கமா பியும் பி கமா ஜேயும் ஒண்ணு கிடையாது பேராந்தசிஸ்ல வந்தா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வியரிங் ஆர்டர் சார். நம்ம ஜட்டி போட்டுட்டு பேண்ட் போடுறதும் பேண்ட் போட்டுட்டு ஜட்டி போடுறதும் ஒண்ணு கிடையாது. என்னடி சொல்ற? ஜட்டி போட்டுட்டு பேண்ட் போட்டா அவன் ஆர்டினரி மேன். பேண்ட் போட்டு ஜட்டி போட்டா சூப்பர் மேன். இது எப்படி சார் இருக்கு? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. கான்செப்ட் எல்லாம் ஓகே தான், எக்ஸாம்பிள் தான் கேவலமா இருக்கு. ஓகே சார், ஜட்டியே போடாம இருந்தா ஃப்ரீ மேன். எங்க பாப்போம்? வானம் முழுக்க நல்லா தெரியுது, இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஐயோ, வானத்தோட சேர்ந்து என் மானமும் தெரியுது. டேய் கணிதா, உன் வீடு எங்க இருக்கு? அண்ணா நகர் 3வது தெருல 2வது வீடு சார். அண்ணா நகர் 3rd ஸ்ட்ரீட்ல 2nd ஹவுஸ். இப்போ நான் அண்ணா நகர் 2nd ஸ்ட்ரீட்ல 3rd ஹவுஸ்ல போய் பார்த்தா கணிதம் இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன்னா அவன் 3rd ஸ்ட்ரீட் 2nd ஹவுஸ்ல இருக்கான். இந்த ஆர்டர்ல ஸ்ட்ரீட் கமா ஹவுஸ்ங்கிற ஆர்டர்ல 3,2ங்கிறது 3rd ஸ்ட்ரீட் 2nd ஹவுஸ், 2,3ங்கிறது 2nd ஸ்ட்ரீட்ல 3rd ஹவுஸ். இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சோ ஆர்டர்டு பேர்னா அதுல ஒரு ஆர்டர் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா, இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்ங்கிறது என்னோட ஆர்டர்னு வச்சுக்கோ. ராம் ரவி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ராம், செகண்ட் பிரைஸ் வந்து ரவி. இது வந்து என்னோட பிரைசிங் ஆர்டர். ஆர்டர்னா ஒரு வரிசை, பிரைசிங் வரிசை. இப்ப ராம் ரவினா என்ன அர்த்தம்? ராம்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், ரவிக்கு செகண்ட் பிரைஸ். ரவி ராம்னு போட்டா கதை கெட்டு போச்சா? ரவிக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ கொடுத்துட்டு ராமுக்கு செகண்ட் பிரைஸ கொடுத்துருவான். ஆனா உண்மையா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சது ராமு. சோ இது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. சோ ப்ரிசைஸா சொல்லணும்னா, செட் பிரேசஸ்க்குள்ள ஏதாவது வருதுன்னா அதுக்கு எந்த ஆர்டரும் இல்ல, ஒன்லி லிஸ்ட் தான். செட் பிரேசஸ்க்குள்ள வர்றது எல்லாமே ஆர்டர் இருக்காது, லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான். நோ ஆர்டர், ஒன்லி லிஸ்ட். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ஆனா பேராந்தசிஸ்க்குள்ள எலிமெண்ட்ஸ் வருதுன்னா இட் ஹாஸ் பர்டிகுலர் ஆர்டர். அதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சார், ரெண்டு ஆர்டர்டு பேர் எப்ப சார் ஈக்குவலா இருக்கும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எப்போ இந்த ரெண்டு ஆர்டர்டு பேர் ஈக்குவலா இருக்கும்? A ஈக்குவல் டு C இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல் ஆகும், செகண்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல் ஆகும் இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஆர்டர்டு பேரும் ஈக்குவலா இருக்கும். A, B ஈக்குவல் டு B, A. இது எப்ப ஈக்குவலா வரும் அப்படின்னு கேட்டா A ஈக்குவல் டு B இருக்கணும். அந்த கண்டிஷன் படி. என்ன பாக்குறீங்க? அவன் சேனலுக்கு அவன் தான்